ஓகே, அன்புக்குரியவர்களே, ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்கள் எல்லாம் வந்தது. கொஞ்சம் இருங்க எல்லாரும் கேளுங்க. இவர்கள் எல்லாமே இப்பொழுது நமக்கு என்ன தெரியுமா காட்டினாங்க? கொஞ்ச நேரத்தில் கேளுங்க. நமது இயற்கை செல்வங்கள், பொருளாதார செல்வம் நம்ம என்றைக்கும் வாங்கிக்கலாம். தங்கத்தை நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம். தங்கத்தை வச்சு சாப்பிட முடியுமா? எவ்வளோதான் தங்கம் இருந்தாலும் நம்ம சாப்பிடவே முடியாது. அந்த மைதாஸ் கதையே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பொருளாதார செல்வம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பணம் சம்பாதிக்கணும், நகை சம்பாதிக்கணும், பேங்க் பேலன்ஸ் பெருசாக இருக்கணும். நம்ம நாடுகள் கூட அதான் சொல்லுது, ஜிடிபி க்ரோஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், தொகு நாட்டு விளைபொருள். அதுதான் இப்போ 8% இந்தியா முன்னேறுதுன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க பேப்பரில். முன்னேறல, 8% அழிச்சிருக்கானுங்க நம்ம நாட்டை. தொகு நாட்டு விளைபொருள்ன்றது ஏமாத்துறது. இந்தியா 8% உயர்ந்திருக்கு. இல்லையா? எப்படி உயர்ந்தனே கேள்வி நம்ம கேட்கணும். எப்படி உயர்ந்தோன்னா, நம்ம நிலத்தில் இருந்த தங்கத்தை எடுத்து மற்ற நாட்டுக்கு விற்றுட்டோம். நம்ம மலைகள் அடித்து வேறு நாட்டுக்கு விற்றுட்டோம். நம்ம காடுகள் அடித்து விற்று பணத்தை சம்பாதிக்கிறது. அது வரவில்லை, செலவு பண்ணிட்டே நீ நம்ம நிலத்தை போட்டு நாசப்படுத்திட்டு நம்ம மலைகளும் போச்சு, எல்லாம் போச்சு. கலாச்சார செலவும் கூட நம்ம ரொம்ப கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோம்? கோயில் பாருங்கள், ராஜராஜ சோழன் கோயில் கட்டாப்பில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்து கோயிலை பாருங்கள். நம்ம கிறிஸ்துவ மதம் எல்லாமே கட்டி பெரிய எப்படி கோயிலை கட்டுறீங்க? அந்த மலையை அழித்து, மலையில் சாமி இருக்குது, நீ அந்த மலையை அழிச்சிட்டு என்ன பண்ணுற? நான் கோயில் கட்டிக்கிறேன் சாமி, உள்ளவா சொல்கிறேன். அவர் சொல்ல, நான் வரவே மாட்டேன், என்ன உருகுடா, நான் அங்கேயே நல்லா இருந்தேன். காட்டில் இருக்காரு சாமி, நீ மரத்தெல்லாம் அழிச்சிட்டு பெரிய சந்தன கட்டையில் தேக்கு மரத்தில் ஒரு பெரிய கோயிலை கட்டு, வா சாமி கட்டிட்டேன்னா வரவே மாட்டேன்டா, நான் காட்டிலேயே நல்லா இருந்துச்சு. இப்படி நமது இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? கலாச்சார செல்வம். மனிதனுடைய சாதனைகள் எல்லாமே கலாச்சார செல்வம்னு சொல்லலாம். கம்ப்யூட்டரு, கேமரா, காரு, பங்களா, வீடுங்க, ரோடுங்க, இண்டஸ்ட்ரி எல்லாமே கலாச்சார செல்வம். இதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ வரதான் பாயிண்ட்டு, இயற்கை செல்வம். அதுதான் நம்ம மூளையில் நம்ம ஏற்றுறதே கிடையாது, ஸ்கூல்லையும் நமக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. அதுதான் பெரும் செல்வம். இயற்கை செல்வம் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள், இதுதாங்க. நீ தங்கத்தை உருவாக்கலாம், ராஜராஜ சோழன் கோயிலோட கட்டிடலாம், இந்த பசங்க அதோட பெரிய கோயிலை கட்டுவான். இதை நீ உருவாக்க முடியுமா? தேனீக்களை நம்ம உருவாக்க முடியுமா? எறும்பை உருவாக்க முடியுமா? மலையை உருவாக்க முடியுமா? நதிகளை உருவாக்க முடியுமா? பார்த்தீங்களா? நுண்ணுயிரிகளை அவங்கெல்லாம் இன்னைக்கு காட்டினாங்க. நுண்ணுயிரிகள் நம்ம உருவாக்க முடியுமா? இதுதாங்க நம்ம செல்வம். இயற்கை செல்வம் என்று சொல்வது இதுதான். இந்த இயற்கை செல்வத்தை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பொருளாதார செல்வமாகவும் கலாச்சார செல்வமாகவும் மாற்றிக்கிட்டு இருக்கோம். நீ பொருளாதார செல்வம் கலாச்சாரம் எத்தனை நாள் எடுக்க போகிறீங்க? ஒரு நாள் அது காலியாகிட போகுது. அதுதான் கேபிட்டலு, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த பசங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை எடுத்து நடுவில் எடுத்து எல்லாரும் செலவு பண்ணிட்டா இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பசங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுங்க, நகையை கொடுங்க, பேங்க் பேலன்ஸை கொடுங்க, இவ்வளோ கொடுத்து காரை கொடுங்க, டெலிவிஷன் கொடுங்க, இதை வச்சு சாப்பிட முடியுமா? இவனுக்கு தேவையான 3 தான். சுத்தமான நிலமும், சுத்தமான தண்ணியும், சுத்தமான காற்றும். இந்த 3 கொடுத்தா போதுமா போதாதா? அதுதாங்க நமக்கு வேணும். அதுதாங்க நம்மளுடைய வாழ்வின் ஃபியூச்சர். நமது செல்வமே அதுதான். ஸோ அதுதான் உங்களுக்கு சந்தனம், நம்ம ஸ்டெல்லா, அழகாக நம்முடைய பரமசிவம் இன்றைக்கு பியூட்டிஃபுல்லாக ஃபாதர் செபாஸ்டின் அந்த செல்வங்களை வச்சு வரிசையாக நின்று எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் காட்டினார். சந்தன் அந்த இன்ட்ரடக்ஷன் பாருங்கள், அதெல்லாம் அழகான சொற்பொழிவுகள். அவர் கொடுக்குற ஒவ்வொரு சொற்பொழிவுமே ஆராய்ச்சி செஞ்சு பியூட்டிஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு அவர் பேசுகிறார். சும்மா ஏதோ பேசணும்னு பேசலை, ஆராய்ச்சி பின்னால். அதே மாதிரி ஸ்டெல்லா அவங்களுடைய உணர்ச்சியே, அவங்க பேசுகிற விதமே, அந்த உண்மையை அவங்க வெளியே திறமையாக ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்கிறாங்க. இன்றைக்கு உண்மையாக சத்யசேன நண்பன் இவர்கள் எல்லாமே இதோடு இணைந்து சென்னையிலேருந்து வந்த நண்பர்கள், அதோட முக்கியமாக நம்ம கவர்மெண்ட் நண்பர், அவங்கெல்லாம் அவங்க எதிரமாக வந்திருக்காங்க. அவங்களுக்காக வரல, நமக்காக, நமது செல்வத்தை பாதுகாக்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இவையெல்லாம் செல்வம் ஒரு டைம் போச்சுன்னா திரும்பி வரவே வராது. ஆகவே இந்த செல்வத்தை முதல்ல தேடுங்க, மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.